வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்மராசி. சிம்மராசிக்கு உங்களது ராசியாதிபதி போன மாதம் வரை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிறைய இன்னல்கள், நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதுவும் சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடந்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளையும், புதன் புத்தி திசை அந்தரம் நடந்தவங்களுக்கு நிறைய அவமானங்கள், இந்த மாதிரி விஷயம் நடக்கும். கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நீட்டாக ஒரு கிளியராக இருந்திருக்கும். ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 9 பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த சூரியன்கிற ஒரு கிரகம் உச்சமாகறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ புதிய கான்ஃபிடென்ஸு, பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்குது. அதே நேரத்தில் சித்திரை மாதம் எண்டு, அதாவது மே 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி ரொம்ப உஷாராக இருக்கணும். காரணம், அந்த ராகு சூரியன் இணைவு அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஏதாச்சும் பண்ண போய் அதனால் ஒரு வம்பு வழக்குகளோ ஒரு பிரச்சனைகளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அது ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் சூரிய திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 மற்றும் 11ஆம் அதிபதி புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கார். ஸோ 24ஆம் தேதிக்கு அப்புறம் 10 போகும்போது நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துருவார். தொழில் சார்ந்த விஷயம், பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 3ஆம் அதிபதி சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கார். ஸோ 7 இருந்தாலும் ஒரு 1/5/2022 மேலே அவர் 8க்கு போகும்போது திடீர் தன பிராப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி குரு மற்றும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பெரும் பணம் திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது திடீர் அதிர்ஷ்டமாகவும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய பேராசையை உண்டு பண்ணி நம்மளை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிக்க வைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கிறது நல்லது. 8ங்கிறது அதுவும் குரு சுக்கிரன் ஒரு பகை கிரகங்கள் தான், இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பெரும் பணத்தை வச்சு விளையாட்டுனும் போது அந்த பணம் உங்களை எங்கன்னா லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா? புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி செக்டார்லாம் பெரிய அளவில் வரும். ஸோ வரும்போது ரொம்ப கவனமாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அது 3/8 போது அது உங்களை ஒரு டென்ஷனை கொண்டு விட்டுருமோ. ஏன்னா பணம் காசு சம்பாதிக்கலாம், தேவையில்லாத டென்ஷனை தூக்கிட்டு ஏதோ அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதனால் ஒரு டென்ஷன் அனுபவிக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ல் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது 1க்கு 10 வாட்டி படிங்க. படித்து உங்களுக்கு புரியலைன்னா கூட ஒருத்தட்ட கேட்டுட்டு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது ரொம்ப மெயின். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுங்கிறவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரார். ஸோ 10ஆம் அதிபதியாக வரும்பொழுது அது தொழில் சார்ந்த விஷயங்களில் 10/8 போது தொழில் ஒரு பெரிய லாபம் வரும், பெருசாக நம்ம சம்பாதிக்க போகிறோங்கிற விஷயத்தில் நம்ம ஏதாச்சும் பெருசாக அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப 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 கவனமாக இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் பெரும் பணத்தை நம்ம விளையாட தூண்டும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இதாக வந்துருச்சு, அதாக வந்துருச்சு, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், நிறைய பேர் லாக் ஆகியிருக்காங்க. 2-3 கோடியெலாம் லாக் ஆகிட்டு வெளியில் வராமல் அவஸ்தைப்பட்ட நிறைய நண்பர்களே எனக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறது நல்ல விஷயங்கள், தாயாரினால் நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷங்கள் கூடலாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதில் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி குரு 8ல் ஆட்சி பலத்தோடு இருக்கணும். 1-5க்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா பணம் சம்மந்தமான விஷயங்கள் உட்காந்து பேசுவாங்க. அதுவும் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, சுக்கிரன் புத்தி திசை அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் 6. ஸோ 6ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல, அதாவது வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் 7. ஸோ 7ல் செவ்வாய் இருக்கிறது, சுக்கிரன் செவ்வாய் ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் அது 8க்கு போயிடுது 1ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கணவன் மனைவிக்கு நல்ல இணக்கங்கள், நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் 7ஆம் தேதி 6ல் ரொம்ப சின்ன சின்ன ஒரு
கருத்து வேதங்கள்லாம் வந்து தான் போகும். ஸோ அது வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், அந்த குரு சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிறது வந்து பெரும் பணம் முதலீடு சம்மந்தமான விஷயம், கவனம் தேவை. ஏன்னா வந்து தொழிலில் வந்து அதை பண்ணிங்கன்னா நான் பெருசாக அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு யாராச்சும் ஆசை காட்டி உங்களை மோசம் செய்வதற்கான வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் வீட்டில் வந்து சூரியன் ராகு. ஸோ சூரியன் ராகு 9ஆம் வீட்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சி, அதிகார பதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் பெரிய பதவிகள் நல்ல ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பானால் நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைச்சாலும் பட் மே 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதனால் வந்து எந்த விஷயம் செய்தாலும் 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா அந்த 5 நாட்களில் வந்து உங்களை வந்து ரொம்ப ட்ராப்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த விசா பேப்பர்ஸ் இதெல்லாம் கூட அந்த டைமில் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. முன்னாடியே சொல்லிட்டேன். 11ஆம் அதிபதியான வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கணும், நல்ல லாபங்களை நோக்கி போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் கவனம். ஏன்னா வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பேராசை காட்டி மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும். ஸோ நல்லா ஒரு இறைவனை பிரார்த்து கொண்டு பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக பேராசைப்பட்டு எங்கேயும் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.